நானும் சேனலில் பார்த்துட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் வந்து ஒரு திருவிழா, அதனால் தேர் வந்துட்டு மதியானமே ஏற்றிட்டாங்க. நம்ம ஈவினிங்காக போனால் கூட்டம் இருக்காது, சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம் நான் யோசிச்சா. அங்கே ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க போல இருக்குது. செம்ம கூட்டம். அப்புறம் எப்படியோ அடிச்சு நடிச்சு உள்ளார வந்துட்டு லைட் செட்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஐயோ, தேரை தான் பார்க்கவே இல்லை, நினச்சி இப்படி திரும்பினா தேர் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சாமியை வந்து கும்பிட்டுட்டு செம்ந்து விநாயகரை தான் வேணும். அப்புறம் விநாயகரை வேண்டிட்டு ஓவரால் வியூ சூப்பராக இருந்துச்சு. லைட் செட்டிங்ஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த தேர்லேருந்து சாமி எடுத்தாங்களா, அது வந்து உள்ளார வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேயும் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு உள்ளார இருக்கிற சாமியை போய் கும்பலாம் பார்த்தா அங்கே செம கூட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அடிச்சு நடிச்சு உள்ளார போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கே எல்லாருமே மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சாமி கண்ணுக்கே தெரியல. அதுக்கப்புறம் நல்லா வேண்டிக்கோங்க, சக்தி வாய்ந்த சாமி, இந்த சாமிக்கிட்ட வேணா எல்லாருமே நடக்கும்னு சொல்கிறாங்க, நீங்களும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சும்மா வந்து ஷேடோ வந்து சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அப்புறம் பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி சாமி இருந்தாங்க, எல்லாமே கும்பிட்டுட்டு என் நெத்தியை பாருங்கள் எவ்வளோ குங்குமத்தை அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு என் நெத்தியில் இடமே இல்லை அந்த அளவு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து தேர் கடையெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ரங்கநாட்டனம் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்க்குறது தான், விளையாடுறதுலாம் இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு முனீஸ்வரன் கோவில் இருந்துச்சு, அங்கேயும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். டாடா பாய்.